ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், ஸ்வீட்லெஸ் கோவா, சர்க்கரை, முந்திரி, பாதாம், பால் 1 கப், நெய், ஏலக்காய், இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் துருவின கேரட்டை நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன், அப்போ தான் அது வேகும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போது பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியே சேர்த்துக்கோங்க. நம்ம விசில் போடும்போது ஒருவேளை தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 3 to 4 விசில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது 4 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுண்டி நல்லா வெந்திருக்கு. அடியும் பிடிக்கலை, இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இது வேக வைக்கும்போது நல்லா சுண்டிடும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் முந்திரி, பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சுண்டணும். தண்ணி சுண்டிச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகும். இதில் நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கேரட்டோட கலரே நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நான் லைட்டாக சேர்க்குறேன். இப்போது ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போது இது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இது தண்ணிலாம் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கதுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்க்கும்போது ஹல்வா நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஃபைனலாக முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டாக அண்ட் கலர்ஃபுல்லான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கனி.